பெரியார் மீதான விமர்சனங்களை சீமான் கடந்த காலங்கள்லயும் வச்சிருக்காருன்னு சொல்றீங்க. ஆமா. இன்னைக்கு பெரியார அழித்தொழிப்போன்னு அவர் சொல்லல. ம். பெரியார் இப்படி எல்லாம் பேசியிருக்காருன்னு சொல்றாரு. ம். நீங்க வார்த்தைகளை விட்ட உடனே ம். அவரு நான் விடாம ஓயாம அடிப்பேன் அப்படின்றாரு. இல்ல கூடுனது நம்ம நேத்துங்க. அவரு பெரியார நான் விடமாட்டேன்னு சொன்ன பிறகு தான் போராட்டமே பண்ணலாங்கிற மைண்ட் செட்டுக்கே நம்ம வர்றோம். ம். அவரு பிரஸ் மீட்ல 10ஓட 11ன்னா ஒரு 30 செகண்ட்ஸ், ஒரு நிமிஷத்துல அத பேசிட்டு கடந்திருந்தா இவ்வளவு வைரலா இருக்காது. ம். அவர் திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்றார். ஒரு நாள் பேசுறார், அடுத்த நாள் பேசுறார், அடுத்த நாளும் பேசுறார். இது ஒரு தொடர்ச்சியாக போகும் புள்ளியில் தான் இனியும் பொறுமை காட்பது ம். தவறு அப்படிங்கிற புள்ளிக்கு சீமானை அமலப்படுத்தி ஆக வேண்டும்ங்கிற அடிப்படையில் இப்படி ஒரு போராட்டத்தை நாம் அறிவிச்சோம். இல்ல பெரியார் இதையெல்லாம் பேசல ம். அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ம். அவர் பேசியதாக ஆதாரம் இருக்கு. நீங்க நாட்டுடைமை ஆக்குங்க நான் காட்டுறேன்றாரு. இல்ல சீமான் பேசினதுலயே பல விடயங்கள் இருக்குங்க. ஆ. அதுல முக்கியமானது எல்லாத்தையும் ட்ரிகர் செய்தது என்னன்னா, பெரியார் வந்து சொந்த மகளோடு, அக்காவோடு உறவு கொள்ள சொன்னார். ம். உங்களுக்கு காம இச்சை வந்தா அவங்களிடம் தீர்த்துக் கொள்ள சொல்லி பெரியார் சொன்னார் அப்படிங்கிறது தான் ட்ரிகரிங் பாயிண்ட். அப்படி சொன்னாரா இல்லையா பெரியார்? 100% சொல்லல. இவர் சொல்லக்கூடிய அந்த தேதியினுடைய விடுதலையினுடைய மொத்த காப்பியும் நம்ம வெளியிட்டாச்சு. ம். வெளியிட்டு பல நாள் சீமான் என்னைக்கு சொல்றாரோ அடுத்த 1 ஹவர்ல நம்ம வெளியிட்டாச்சு. அப்படி ம். பெரியார் பேசியதே கிடையாது. நேர்மையான நபர்னா ஒண்ணு அடுத்த பிரஸ் மீட்ல மன்னிப்பு கேட்டிருக்கணும். நான் தவறா சொல்லிட்டேங்க. என்ன வேற ஒருத்தங்க தவறா கைட் பண்ணிட்டாங்க. இல்லாட்டி நான் வேற ஏதோ புத்தகத்துல படிச்சேங்க, எங்கேயோ படிச்சேங்கன்னு சொல்லிட்டு, ம். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இல்ல வருந்துகிறேன்னு சிம்பிளா முடிச்சிருந்தா, இப்படி ஒரு புள்ளிக்கே நாங்க நகர்ந்திருக்க மாட்டோம்.